என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு முகங்கள் வெட்கப்படவில்லை என்பதே. தாவீது தேவனுடைய கிருபை, ஆசீர்வாதம், தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பராமரிப்பு இவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு அனுபவித்தவனாக பலவிதமான எதிர்ப்புகளின் மத்தியில் அவைகளையெல்லாம் மேற்கொண்டு ஜெயம் பெறும்படிக்கு தேவன் கொடுத்த ஞானம் மற்றும் நடத்துதலுக்காக தேவனை துதித்து நன்றி சொல்லுகிறார். தேவனை பலவிதங்களில் வர்ணித்தவனாக தாவீது இன்றைய தியான வசனத்திலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்பதாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரையே நோக்கி பார்க்கும்போது நம்மை எல்லா எதிர்ப்புகளையும் மேற்கொள்ளும்படிக்கு அவர் நம்மை பயன்படுத்துவார். எல்லாவற்றையும் தாண்டும்படியாக நம் கூடவே இருப்பார். மற்றும் எந்த சூழ்நிலையிலும் நாம் விழுந்து போகாதபடிக்கு, எந்த காரியத்திலும் நாம் வெட்கமடையாதபடிக்கு நம்மை பாதுகாத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பி நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை வெட்கப்படாதபடிக்கு செய்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும், பலப்படுத்தும். உம்முடைய ஊழியங்களுக்கென்று எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.